growl? அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நபிகள் நாயகத்திடம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஜனநாயகத்திடம் நம்பிக்கை இல்லை. மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று அவர்களால் கூறவும் முடியாது. வெல்வோம் ஒன்றாக என்று கூறவும் முடியாது. ஆனால் தொடரட்டும் கோமினி, வெல்லட்டும் ஈரான் என்று மட்டும் கூற முடியும். வாரிசு அரசியல், வீரம், துணிவு, நேர்கொண்ட பார்வை, விவேகம், விடாமுயற்சி அமர்க்களமா ஆரம்பம் ஆகும் என்று சொல்ல முடியாது. விசுவாசமா அவன் இருப்பான்னு வரலாறு சொல்லணும், வால்மீகி சொல்ல மாட்டான். குடும்ப வாரிசுகள் கையில் அரசாங்கம் போய்விட்டதால் பணநாயகம் வந்தாலும் வருமே தவிர இனி ஜனநாயகம் அங்கு திரும்பி வர முடியாது. எலிகள் செத்து ஒளிந்தாலும் எலி பொந்துகள் இன்னும் மண்ணுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எலி வலைகள் காலியாக சும்மா தானே கிடக்கிறது என்று விஷ ஜந்துக்கள் அங்கு குடியேறி கொண்டுதான் இருக்கும். அரபிகள் பாலஸ்தீனர்கள் என்ற போர்வையில் போர்த்தி கொண்டு காசாவுக்குள் வந்து குடியேறின மாதிரி புதிய குடியேற்றங்கள் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். ஈரானிய பெண்ணுரிமைவாதிகள் என்ன திமுக காரனா பெண்களை பொத்தி பொத்தி பாதுகாப்பதற்கு? ஈரானுடைய புரட்சி கோர்ட்டு சமீபத்தில் பிட்டா ஹிமெட்டி என்ற பெண்ணுரிமைவாதியையும் அவருடைய கணவரையும் தூக்கில் போட போகிறதாம். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அது நிறைவேறப் போகிறதாம், அதை நிறைவேற்றப் போகிறதாம். ஜனவரி மாதம் ஆன்டி ஈரான் கவர்மெண்ட் ஸ்லோகங்களை இவர்கள் சொன்னார்களாம். இவர்களுடன் சேர்ந்து மேலும் 4 பெண்களை விசாரணை செய்து டெத் சென்டென்ஸ் கொடுத்து டெத் சர்டிபிகேட் வழங்க ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஈரானிய மதசார்பற்ற அரசு. நாங்கள் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்று மட்டுமல்ல, ஜனநாயக முறையில் குரல் எழுப்பினால் அந்த குரல் வலைக்கு கயிறு மாலை போட்டு இறுக்கமாக கொடுத்து விடுவோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இவர்களுடன் சந்தோஷமாக கோமனியை போய் பார்க்க போவது பெஹ்ரூஸ் ஜமானி நெஜாட், சௌரோஸ் ஜமானி நெஜாட் என்ற இரு பெண்கள் என்ற கண்மணிகளும் தான். பெண்கள் இல்லாமல் நரகத்தில் கோமனிக்கு செம போர் அடிக்குதாம். எவ்வளவு நாளைக்கு தான் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருப்பது என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாராம். உங்களுக்கு ஆன்டி கவர்மெண்ட் ஸ்லோகன் போடுபவர்களை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்றால் நேர ஃப்ளைட்டு பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதுதானே. இங்கே தான் வதன்னு பெத்து போட்டு வச்சிருக்கானுங்களே, அவர்களை நீங்கள் ஈரானில் இருந்தாவது ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களே சொல்லுவார்கள். உக்ரைனுக்கே பஸ் விட்டவர்கள் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டால் லேடிஸ்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்கள் கூட விடுவார்கள் இந்த பெண்ணுரிமைவாதிகள். அவர்களும் பாகிஸ்தான், ஈரான் மேல் பாசம் காட்டும் மனிதர்கள்தான். உங்களுக்கு சீஸ்ஃபயருக்கு கூட அவர்கள் உதவி செய்வார்கள், எடுபிடிகளாக இருப்பார்கள். உங்களுக்கு தேர்தலில் ஓட்டுக்களை தட்டி கொண்டு போகவும் உங்களுக்கு உதவ அவர்கள் தயார். ஆனால் இப்போ கூப்பிட்டா அவர்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள், வரமாட்டார்கள். தேர்தல் முடிந்து விட்டதால் கண்டெய்னர் லாரிகளுக்கு பின்னால் ஓட வேண்டிய கடமை உணர்வு அவர்களை தடுக்கிறதே. மே 4ஆம் தேதிக்கு பிறகு எப்போ கூப்பிட்டாலும் அவர்கள் வர தயார். அப்புறம் அவர்களுக்கு உழைச்சி தானே சாப்பிட வேண்டியது வரும். அதனால சொன்னேன். நொட்டோரியஸ் ஈரானியன் ஜட்ஜ் என்று பெயர் எடுத்த அப்சாரி என்ற ஜட்ஜு 4 பெண்களுக்கும் IRGC இராணுவ வீரர்கள் மனம் புண்படும்படியாக கோஷம் போட்டு இருந்ததால் மரண தண்டனையை கொடுத்திருக்கிறார். அவர்களை கோபப்படுத்தி அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கிகளை வெடிக்க வைத்திருக்கிறார்கள் இந்த பெண்கள். இது எவ்வளவு பெரிய குற்றம்! ஒரு பொம்பளை பிள்ளை செய்யக்கூடிய காரியமா இது? ஜனவரி 2026 துவக்கத்தில் ஆன்டி கவர்மெண்ட் கோஷம் போட்ட பல பேரை நாங்கள் ஏற்கனவே தூக்கில் போட்டு முடிச்சிட்டோமே. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? இந்த ஹியூமன் ரைட்ஸுகள் இந்த பொண்ணுங்களை தூக்கில் போடுறோன்னு தெரிஞ்சதும் தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஏதோ நீங்கள் தான் பெண்களுக்காக போராடுகிற மாதிரியும் படம் காட்டுறீங்களா? உங்கள் நாட்டில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்களா? இல்லை லட்டு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களா? அல்வா தானே கொடுத்தீங்க, அப்புறம் என்ன? 12,000க்கு மேலே இங்கே போரில் ஈரானில் மக்கள் செத்து போயிருக்காங்க. அதில் குண்டடிப்பட்டு செத்தவன் எத்தனை, தூக்கில் போட்டு செத்தவன் எத்தனை,
என்ற கணக்கு விவரங்கள் எல்லாம் எங்ககிட்ட கிடையவே கிடையாது. 4 மாசமா இன்டர்நெட்டு ஒர்க் ஆகலையே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் இல்லாமல் இயங்கவே இல்லையே. விவரம் இல்லாம தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் பள்ளிக்கூடத்துல இடிஞ்சு விழுந்த கக்கூசுகள் எத்தனைன்னு கேட்டா மெய்யாமொழி மாதிரி பொய் சொல்ல எங்களுக்கு தெரியாதப்பா. ஈரானிய கரூர் சாவை நினைத்து நீலி கண்ணீரும் நடிப்பு கண்ணீரும் வடித்து ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல. இதுல எத்தனை பேர் ஈரான் கரூர்ல செத்து போயிருக்காங்கன்னு கேட்டா நான் எப்படி என்னத்த சொல்றது? பிட்டா ஹிமாட்டி மேல் உள்ள குற்றச்சாட்டுகள் தான் என்ன? ஐஆர்ஜிசி இராணுவம் கூட்டத்தை கட்டுப்படுத்த வந்தபோது பயங்கர ஆயுதங்களை விட்டு கூரை மேல் நின்று கொண்டு வீசி வீரர்களை காயப்படுத்தினார்களாம். அப்படி என்னப்பா பெரிய பயங்கர டேஞ்சரஸ் ஆயுதத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள்? அதை இராணுவ வீரர்கள் மேல் வீசினார்கள். விவரமா சொல்லப்பா. வேற ஒன்றும் இல்லைங்க. எய்ம்ஸ் செங்கலை கையில் வைத்திருந்தார்கள், கையில் எடுத்து வைத்திருந்தார்கள். அதை கூரை மேலே இருந்து எடுத்து வீசி இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய குத்தம்! இந்தியாவில் அதை வேனில் எடுத்துக்கிட்டு போய் ஊர் மக்களுக்கு தூக்கி பிடிச்சி ஊராக காட்டினா அது குத்தமே இல்லை. ஆனால் இங்கே அது குத்தம். செங்கலை காணோம் என்று யாரும் அங்கே புகார் கொடுக்க போவதும் இல்லை. ஈரான் அப்படியா? செங்கல் கை நழுவி ஐஆர்ஜிசி இராணுவ வீரர்கள் மேல் விழுந்து மண்டை உடைந்து 7 தையல்கள் போட்டு இருக்காங்களே. செங்கல் மண்டையில் விழுந்த அதிர்ச்சியில் அந்த வீரருக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் தையல் போடும்போது நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, நகை கடன் ரத்து என்று சம்பந்தம் இல்லாமல் உளறி கொட்டிக்கிட்டு இருந்தாராம். உடனே மனநல மருத்துவரை வரவழைத்து எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகுதான் அது சரியாச்சு. இல்லைன்னா மொத்த ஐஆர்ஜிசி இராணுவ படையும் வேலைக்கு நாங்கள் இனிமேல் வரவே மாட்டோம் அப்படின்னு போர்க்கொடியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா ஹார்மூஸ் நீரிணையை முற்றுகையிட்டு விட்டோம் என்று ட்ரம்ப் வேற பூச்சாண்டி காட்டுறாரு. கப்பல் போக முடியாமல் ஒரு நாளைக்கு $600 மில்லியன் அளவுக்கு எங்களுக்கு நஷ்டமாகுது. அதை அவங்க அப்பனா வந்து கொடுப்பான். எல்லா நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது இந்தியாவில் மட்டும் விலை ஏறாமல் இருக்கே. கள்ளச்சாராய மாதிரி இந்தியாவிலையும் கள்ள பெட்ரோல் தயாரித்து விற்கிறாங்களோ என்று எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே எத்தனால் 20% கலந்து விற்றுக்கிட்டு கரும்பு விவசாயிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வச்சுருக்கீங்க. இனி சூரிய ஒளி மோட்டாரை உற்பத்தி பண்ணி எங்கள் பெட்ரோல் டீசல் வியாபாரத்தையே படுக்க வச்சிருவது போல இருக்க இந்த மோடி. அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்குது. மோடியை பார்த்து உலக தலைவர்களும் காங்கிரஸும் ஏன் பயப்படுதுன்னா அது இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் என்று மோடி சொன்ன மாதிரி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர்னு ராகுல் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காரோ இதே பாலிடிக்ஸ் அலை தான் ஈரான்லையும் நடக்குது. பெசஸ்கியான் போர் நின்றுவிடும் என்று சொன்னாலும் நிற்கவே நிற்காது என்று ஐஆர்ஜிசி அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். பிட்டா ஹிமாட்டியை தூக்கில் போடுறதை நிறுத்துறதுக்கு இங்கே ஒரு கும்பல் வேலை பார்க்கறது. இந்தியாவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காப்பி அடித்து இங்கேயும் பண்ணுறானுங்க. ஈரான் ஜட்ஜி சொன்ன தீர்ப்பை மதிக்காமல் இந்தியா மாதிரி சிறை தண்டனை கைதிக்கு தண்டனையை நிறைவேற்றாமல் எங்களால் இருக்க முடியுமா? தூக்கில் போடுற வரைக்கும் மந்திரி பதவி கொடுத்து அழகுதான் பார்க்க முடியுமா? கோமனியின் மகனே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சொல்லி பார்த்துட்டோம். மகன் காலில் போட்ட கட்டை அவுத்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. சரியான மக்குன்னு நினைச்சா மக்கர் பண்ற மக்கா இருக்கா ஐயா. பிட்டா ஹிமாட்டியின் அழகுல மயங்கி அவரை தூக்கில் போட்டு நரகத்தில் இருக்கிற கோமனியா குசிப்படுத்தலாம்னு பார்த்தா இந்த மனித உரிமை முன்னேற்ற கழகம் வந்து முட்டுக்கட்டை போடுகிறதே. கோமனியின் 6வது மனைவியின் 5வது மகன் தான் இப்போ தருதலையா ஊரை சுத்திக்கிட்டு உருப்படாம தெரிஞ்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான். அவன்தான் சரியான சாய்ஸ். அவனைத்தான் கேட்டு பார்க்கணும். இனி அடுத்த ஆட்சி அமைக்க வாரையா என்று கேட்டு பார்க்கணும் அவன்கிட்ட. அவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்பதான் ரொம்ப சிக்கலாயிடும். ஈரான் அப்புறம் கேப்டன் இல்லாத தேமுதிக மாதிரி ஆயிடும். எவனும் மதிக்க மாட்டான். அப்புறம் மாலத்தீவு அதிபர் மாதிரி அடங்கி ஒடுங்கித்தான் வாழ வேண்டியது வரும். ஜெர்மனியை பார், ஜப்பானை பார், சீனாவை பார், ரஷ்யாவை பார்னு சொன்னவங்க கிட்டையும் ஆட்சியை ஒப்படைக்க முடியாது. அவனுங்க உண்டியலை தூக்கிட்டு ஓடின நக்சலைட்டுகள் இப்போ லைட் அணைஞ்சு போய் கிடக்குறானுங்க. பேசாமல் அமெரிக்கா கிட்ட போய் ஒரு பீஸ் டீலை போட்டுக்கிட்டு ஒழுங்காக வாழ்கிற வழியை பார்ப்போம். இனி வேற வழியே இல்லை. வரட்டுமா? ஜெய் ஹிந்த்.